செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்கள மாதிரி எனக்கு தமிழில் தெரியாது. அதனால ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க நான் சொல்கிறத பற்றி, சரியா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சு, நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உட்காருங்க. பிரதர் எக்ஸசைஸ் பற்றி சொன்னாங்க. ஜஸ்ட் எந்திரிச்சு ஒரு 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 பாட்டு, ஒரு ஸ்டான்ஸாக ஏதாச்சும் படிங்க, ஏதாச்சும் நல்லா தெரிஞ்ச பாட்டு. நீங்கள் ஒரு பாட்டு ஏதாச்சும் ஒரு கோரஸ் ஸ்டான்ஸ் பண்ணுங்க. பாட்டு அவங்கள ஏதாச்சும் சொல்ல, தமிழில் ஏதாச்சும் அவங்க தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஒரு கோரஸ் படிக்க சொல்லுங்க. என்ன பாட்டு? பாட்டு தெரியாதா? ஒரு கோரஸ் படிங்க பிரதர் மார்வல். ஓகே, எல்லாரும் உட்காருங்க. இப்போ பொதுவாக இந்த டைமில் உங்களுக்கு சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு சாப்பாடுக்கு போவீங்க. ஆனால் கொஞ்சம் பசி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இருந்து இந்த நான் சொல்கிற இந்த எப்படி ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுன்னு விருப்பப்படுறேன். பிரதர் சொன்ன மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்லும்போது 2 பகுதி இருக்குது. ஒன்று நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களிடத்தில் அன்பு இல்லாமல், நம்முடைய இடத்துல வேலையில் சரியில்லாமல் இருந்து ஆண்டவருக்கு சாட்சியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது கஷ்டம். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலே இருந்துடலாம், நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு. ஏன்னா ஆண்டவர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்போ பிரதர் பேசுனது முதல் பகுதி. ஒரு காயின், ஒரு பைசா, ஒரு 10 ரூபாய் ஒரு காயின் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒரு சைடு நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னு அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சாட்சி. அதே சைடு அந்த காயினை திருப்பினீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷம். அது 2 இருந்தால் தான் ஆண்டவர் மற்றவங்களை ரட்சிக்க உதவி செய்வாங்க. சாட்சி மட்டும் இருந்துட்டு மற்றவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லலைன்னா அது ரொம்ப கஷ்டம், மற்றவங்களை கொண்டு போய் ஆண்டவர்களை கொண்டு போகிறது. அதே மாதிரி சாட்சி இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்களாக நடத்த முடியாது. அப்போ நம்ம பிரதர் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது மற்றவங்களுக்கு எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஏன் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்? இப்போ ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் வானத்தில் ஒரு பெரிய எழுத்து எழுதி தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீங்கள் இப்படி தான் ரட்சிக்கப்படுன்னு வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் வரலாம். அல்லது ஒரு தூதர்களை, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தூதர்களை அனுப்பிச்சு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்கிறதில்ல. சுவிசேஷம் சொல்லும்போது நம்மளை தான், மனுஷங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவருடைய சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாங்க, தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கல. சீஷர்களுக்கு தான் என்ன கொடுத்தாங்க? கட்டளை கொடுத்து நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது நாம் சுவிசேஷம் சொல்லும்போது 3 விதமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவருடைய இருதயம். ஆண்டவருடைய இருதயம் எப்பேற்பட்டது, ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய இருதயம் பார்க்கும்போது முதலாவது நான் ஒரு இருதயம் மாதிரி ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிறவங்களுக்கு அது 2ஆக பிரிக்கலாம். யாராவது மத்தேயு 22வது அதிகாரத்துலேருந்து 37லேருந்து 40 வரைக்கும் படிங்க. மத்தேயு 22 37லேருந்து 40.
அப்போது இந்த ஆண்டவர் எடுத்து இந்த மனுஷன் வந்து கேட்குறான், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான கட்டளைகள் இருக்குது, 10 கட்டளை மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான கட்டளைகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதில் எல்லாத்துலேயும் பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுருக்கி சொல்கிறாங்க, அதை நீ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, முதலாவது என்னது, ஆண்டவர் இடத்துல அன்பு கூறணும், லவ் காட், சரியா? ரெண்டாவது என்னது, மனுஷங்களுக்கு அன்பு கூறணும், ஸோ லவ் பீப்புள். அப்போ முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பு கூறுறோம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை நேசிச்சாங்க, இப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இடத்துல அன்பு கூறணும்னா, நம்ம இன்னைக்கு காலையில் செஞ்ச மாதிரி ஆராதனை, அவருக்கு ஸ்தோத்திர பலிகள், நற்கிரியைகள், இது மூலமாக ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பு கூறுறோம், சரியா? அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மக்களை நேசிக்கணும். நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறேன்னு சொல்லி மக்களிடத்தில் அன்பு இல்லைன்னா என்னது, அது சரியான அன்பு கிடையாது. தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவங்கன்னா மற்றவங்களிடத்தையும் அன்பாக இருப்போம். மற்றவங்களிடத்தில் அன்பாக இருக்க முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, உண்மையாக நீங்கள் ஆண்டவர் அன்பு நேசிக்கிறதுலன்னு அர்த்தம். அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, அப்புறம் மனுஷங்களிடத்தில் அன்பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்டையும் இந்த உங்கள் மக்களிடத்தில் அன்பாருங்கன்னு சொல்கிறாங்க. சாரி, அந்த 1 minute. ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 18லேருந்து 20 படிங்க. மத்தேயு 28, 18லேருந்து 20வது வசனம். ஓகே, ஸோ முதலாவது நம்ம படித்தது பிரதானமான கட்டளை, கிரேட் கமாண்ட்மெண்ட் சொல்கிறது. இதில் சொல்கிறது கிரேட் கமிஷன். கமிஷன்னா என்ன பிரதர் தமிழில் சொல்லுங்க? கட்டளை தானா? சரி, அது வந்து இந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை, அவங்களுக்கு கொடுத்த கட்டளை, இந்த வேலையை எனக்கு செய்யணும் ஆண்டவர் சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உலகமெங்கும் போய், முதல்ல we have to go. ஓகே, உலகமெங்கும் போய் என்ன செய்யணுமா, சுவிசேஷம் சொல்லணுமா. சுவிசேஷம் வந்து ஒரு பைபிள் மாதிரி இப்படி படம் போட பாருங்க, சுவிசேஷம் சொல்லணுமா. சுவிசேஷம் சொல்லி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அடுத்து சுவிசேஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மத்தேயு 28ல், சீஷராக்குங்க. சீஷர்கள் ஆக்குறதுன்னா என்னது, மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கணும். நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில், இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம மற்றவங்களை சீஷர்கள் ஆக்குறது. சீஷர்கள் ஆக்குறதுன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பிலீவர்ஸ்க்கு நம்ம சொல்கிறது டிசைபிள்ஷிப். ரட்சிப்பு மட்டும் நடத்தினா போதாது, அவங்கள சீஷர்கள் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழில் சொல்லுவாங்க கான்வெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மதமாற்றம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மளை மதமாற்றம் சொல்லலை, சீஷர்கள் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சீஷர்கள் ஆக்கணும்னா ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் மற்றவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்காங்க. மத்தேயு 28 திருப்பி நான் படிக்கிறேன். 18லேருந்து 20. நீங்கள் உலகமெங்கும் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், சீஷர்கள் ஆக்கி அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, பேப்டிசம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி மாதிரி ஒரு ஆறில் போகிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுத்த கட்டளை என்னது, மற்றவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும்.
இப்போ ஒரு உங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்க. அவங்க வந்து பிரதர் குமாரவேலை கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அது கட்டளை. போய் வாங்கிட்டு வா, அது கட்டளை. அவங்க பிரதர் என்ன செய்வாங்க கொடுத்தா? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாருன்னு விட்டுருவாங்களா? ஐயோ, இவர் பிரைம் மினிஸ்டர், இவர் என்ன கொடுத்ததுக்கு என்ன தகுதின்னு பாருங்க, என்ன கேட்குறாருன்னு சொல்லி உடனே ஓடி போய் அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு கட்டளையிட்டு இருக்காங்க. கமாண்ட்மெண்ட். அந்த 100 அதிபதி சொன்னாங்கல்ல பிரதர், அவர் ஒரு கட்டளை கொடுப்பார் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு, இதை போய் இதை செஞ்சுட்டு வா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை செய்கிறோம். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன், ஒரு சீஃப் மினிஸ்டருங்க, ஒரு இப்போ சீஃப் மினிஸ்டருங்க வர்றாங்க, ஒரு கட்டளை கொடுக்குறாங்கன்னா உடனே ஓடி போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்கினா என்ன செய்வோம்? ஓடி போய் ஒரு 10 நிமிஷத்தில் பெஸ்ட்டு டீ கொண்டு வந்து கையில் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கும்போது என்ன செய்கிறோம்? நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். பிரதர் சொன்ன மாதிரி அது இந்த நம்ம லாமேக் பிரதர் தான் உங்கள் ஊழியக்காரங்க, அவங்க ஊழியம் செய்யணும். பிரதர் குமாரவேல் இப்போ மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க ஊழியம் செய்யணும். நான் சும்மா சாதாரண உலக வேலை தான் செய்கிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீங்கள் ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு கொடுக்குற கட்டளை என்னது? உலகமெங்கும் போய். ஆனால் ஆண்டவர் எல்லாரும் இப்போ நீங்கள் அதை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்தை வச்சுருக்காங்க. உங்களுடைய ஊழியம் உங்கள் வீட்டிலே இருக்கலாம், சுவிசேஷன் சொல்கிறது உங்களுடைய வேலை ஸ்தானத்தில் இருக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம். எங்கே ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரோ அங்கே போய் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். நம்ம மற்றவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் சொல்லுங்கள். அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லலை, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லலை. சர்ச்சுக்கு கூப்பிடுறது நல்லது தான். அநேக நேரத்தில் என்ன சொன்னீங்க? சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம், அது நல்லதான், இட்ஸ் ஓகே, அது பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னது? நீங்கள் போய் மற்றவர்களுக்கு என்னை சாட்சியாக இருங்க, என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போய் என்ன செய்யணுன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதில் என்ன, இது ஒரு ரொம்ப விசேஷமான காரியம்னு சொன்னீங்கன்னா, இது நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால், 1 யோவானில் இருக்க இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியல. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்ம என்ன சொல்றது? பொய்யன். நீ பொய் சொல்ற, நீ லாயர், யூஆர் அ லாயர். நான் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேங்க, ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. ஸ்தோத்திர பலிகள்னு சொல்றது வாயிலிருந்து வர்றது, அது ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லிக்கணும், செய்யணும். ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்யறோம்? ஆராதனை நம்ம வார்த்தைகளுடைய ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிற? நீ உண்மையிலேயே அன்பு கூர்ந்தேன்னா என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியணும். அதுதான் உண்மையான ஆராதனை. நீ மற்றவங்களை அன்பு கூறணும். அப்போ நம்ம ஆண்டவர் அன்பு கூறோம்னு சொல்லும்போது என்ன செய்வோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு அன்பு கூறோம். மற்றவங்களை அன்பு கூறும்போது என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவர் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. அவங்க நரகத்துக்கு போவாங்க இன்னைக்கு இறந்தாங்கன்னா. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லலைன்னா அது உண்மையான அன்பா? அது நரகத்தில் நித்தியமாக அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க இன்னைக்கு இறந்தாங்கன்னா என்ன ரட்சிக்கப்படலன்னு தெரியும். அப்போ நமக்கு அவங்க சுவிசேஷம் சொல்லும்போது என்ன செய்யணும்? அவங்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர் அவங்க மேலே அன்பு இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவோம். அவங்க சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நீ ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கனெக்டட், இது எல்லாமே ஜாயிண்ட். இது நீங்கள் ஆண்டவரிடத்தை மட்டும் நான் அன்பு கூறேன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட அன்பு கூறாமல் இருக்கிறது உண்மை இல்லை. அவங்க மற்றவங்கள்ட்ட அன்பு கூறேன்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறது சரி கிடையாது. அப்போ இந்த வசனங்களின்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேணும், அவங்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேணும்னு 1 யோவானில் சொல்லியிருக்கப்படி இருக்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம சுவிசேஷம் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. அது நமக்கு ஒரு இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட், அது என்னுடைய டியூட்டி. ஆனால்
இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஆண்டவருடைய விசேஷ ஊழியம் செய்யும்போது, ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு நம்ம எந்த ஊழியனாலும் சுவிசேஷம் ஊழியம், சர்ச்சில் வந்து ஊழியம் நடத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, மற்றவங்களுக்கு ப்ரே பண்ணுறது, எல்லாம் சொல்கிறேன். அது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். கடமைன்னு சொல்லும்போது அது ஒரு பாரமாக தெரியும். ஐயோ, நான் இது செய்யாகணும், எனக்கு கடமை இது. ஆனால் ஊழியம் செய்கிறது ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்த சிலாக்கியம். இப்போ ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் சின்ன பையன் வந்து என்ன செய்வான்னா, இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறோன்னா வந்து நானும் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுவான், அதை மாவை கீழே கொட்டி எல்லாம் பண்ணுவான். ஆனால் அது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா இருந்து வேலை செய்கிறோம், அவங்க நம்ம கூடயே இருக்காங்கன்னு நம்ம அன்பாக பேசி என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு சேர்ந்து ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வேலை செய்கிறேன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. நான் அவருடைய இருதயத்தில் வேலை செய்கிறது ஏன் வேலை, ரட்சிக்கிறது என் வேலை. ஆனால் உன்னோட வேலை நீ அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும். அப்போ நம்ம சேர்ந்து நம்முடைய ஆண்டவரோடு சேர்ந்து செய்யும்போது என்னது, நமக்கு கிடைத்த சிலாக்கியம். கடமை மட்டும் இல்லை, கடமை தான், அதாவது கட்டளைகள்னு சொல்லும்போது நம்ம செஞ்சுதாகணும். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. தண்ணி பாட்டில் யாராச்சும் வாங்கிட்டு சார் எனக்கு. அப்போது ஆனால் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நீங்கள் ஸ்லாக்கியம் பாக்கியம்னு நினச்சி சொல்லும்போது என்ன செய்யும், அது வந்து சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது கடமையாக அப்படியே ஒரு கஷ்டமாக தெரியாது. அப்போ நம்ம அது பேர் செய்யலாம். ரெண்டாவது வந்து ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஆண்டவருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறதுனால இது செய்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது ஏன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எடுத்துகிற இந்த பேப்பரை ரெண்டாவது ஏன் சுவிசேஷம் சொல்கிறோன்னு கேட்டால், 2 கொரிந்தியர் 5:17 21 வரைக்கும் படிங்க. 2 கொரிந்தியர் 5:17 21 வரைக்கும் யாராச்சும் படிங்க. ஓகே, நம்ம ஏன் சுவிசேஷம் சொல்கிறோம், வாய் ஏன் சுவிசேஷம் சொல்லணும்னா, அது நம்முடைய ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது நம்முடைய என்ன சொல்லுவாங்க தமிழில் பிரதர், இந்த ஐடி கார்டு வச்சுக்கோங்களா, அடையாள கார்டு. இப்போ அடையாள கார்டு என்னோட டிரைவர்ஸ் லைசன்ஸ் பாக்கில் இது இப்போ எடுத்து காமிச்சோன்னா அது என்னோட அடையாள கார்டு. இவர் வந்து இவ்வளோ உயரம் இந்த ஊரில் இருக்கார், இதுதான் அவரோட அட்ரெஸ்ஸு, அவரோட ஃபோட்டோ போட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, ஐடி கார்டு மாதிரி. அப்போ அது வந்து அடையாள கார்டு. நீங்கள் விசுவாசிகள் என்று சொல்லும்போது உங்களுடைய அடையாள கார்டு என்ன தெரியுமா, நீங்கள் புது சிருஷ்டிகள். ஆண்டவரை என்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, அப்போ ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுருக்காங்க, புது சிருஷ்டியாக மாற்றிருக்காங்க. பழையவைகள் ஒளிந்து போயின்னா எல்லாம் புதிதாக என்னன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம ஏன் சுவிசேஷம் சொல்கிறோன்னு கேட்டால், நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறதுனால சுவிசேஷம் சொல்கிறோம். புரியுதா? அப்போ 2 கொரிந்தியர் இந்த இங்கே இந்த வசனம் எழுதுறேன். 2 கொரிந்தியர் நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க எப்படி இருந்தாலும். 2 கொரிந்தியர் 17 21 வரைக்கும். அப்போ நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஐடி கார்டில் இருக்க மாதிரி நம்ம என்ன யாருன்னு சொல்லும்போது என்ன பார்க்குறோம், நம்ம புது சிருஷ்டிகள். இதில் பாருங்கள், முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்மளை புது சிருஷ்டிகளாக மாற்றிருக்காங்க. சரியா? ஆனால் நம்ம ரொம்ப நாளாக நம்ம பிலீவர்ஸாக இருந்து நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயா ஆமாம் எப்பயோ ரட்சிக்கப்பட்டேன், நான் அது இப்போல்லாம் அப்படி நான் அது ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இவன் புது சிருஷ்டி, என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட புது சிருஷ்டி, என்னுடைய பிள்ளை,
அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் புதிதாக்கியிருக்காங்க. வி ஆர் நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். அப்போ அது மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, 2வது படிக்கிறேன்னு பார்க்குறோம். நம்ம 20வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், படிங்க யாராச்சும் 20 வசனம் படிங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம கிறிஸ்துவுக்காக யாராக இருக்கோம், ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நீங்கள் ஸ்தானாபதி மேகசின் படிக்கிறீங்களா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது தமிழில் வந்து இந்த சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழில் சரியாக வராது. நம்ம ஒரு தெருவில் போய் நீங்கள் ஸ்தானாபதினா யாருக்கும் அது புரியாது. இங்கிலீஷில் வந்து அம்பாசடர்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்க அமெரிக்க நாட்டில் எங்களுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அம்பாசடர் அனுப்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் சோர்ஜின்னு ஒருத்தர், அவர் தான் அம்பாசடர். இந்தியாவில் உள்ளவங்க அமெரிக்காவுக்கு இந்தியாக்காரங்க ஒருத்தங்கள அம்பாசடர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நாட்டினுடைய இப்போ இந்தியாவில் உள்ள பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் யார், அம்பாசடர். இந்த பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன வேணும், அவர் என்ன விரும்புகிறாரு, அவருடைய பொசிஷன் எல்லாம் சொல்கிறது யார், அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு சொல்கிறது யார், இந்த அம்பாசடர். அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள அம்பாசடர் இங்கே அப்பாயிண்ட் பண்ணவங்க யார், ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ட்ரம்ப் என்ன விரும்புகிறாரு, அவர் என்ன விசேஷம், அவருங்க நாட்டுக்கு என்ன வேணும், எல்லா காரியங்களையும் இவங்களுக்கு சொல்கிறவங்க யார், இந்த அம்பாசடர்ஸ். அவங்க தான் தமிழில் ஸ்தானாபதிகள்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யார், அம்பாசடர்ஸ். ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஆண்டவர் எப்பேற்பட்டவன்னு உலகம் தெரியும்னா யார், உங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரதர் சொன்ன மாதிரி புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம், ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். உலகத்தை ஒப்புரவாக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஒப்புரவாக்க வேண்டும் தான் யாரை யூஸ் பண்ணுறாங்க, இந்த புதிய சிருஷ்டியை தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் புதிய சிருஷ்டி, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் நான் ஆண்டவருக்கு அம்பாசடர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு காயின் எப்படி 2 சைடு இருக்கோன்னு ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லையா? ஒரு சைடு திருப்பினா புது சிருஷ்டி, அந்த சைடு ஆண்டவருக்கு நம்ம ஸ்தானாபதிகள். அப்போ நம்ம ஏன் ஆண்டவரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னா, அதுதான் என்னோட ஐடென்டிட்டி கார்டு. அதுதான் நானே என்னை பற்றி சொன்னீங்கன்னா, நான் இந்த உலகத்தில் போய் என்ன சொல்லணும், நான் புது சிருஷ்டி, என்னை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டாரு, புதுசாக உண்டாயிருக்கிறாரு கிறிஸ்துக்களாக. அப்போ அந்த ஐடென்டிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் உறுதி இல்லாதவங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டு அந்த ஒரு உறுதி இருந்த ஞானஸ்நானத்தை அவங்க தான் என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு சாட்சி சுவிசேஷம் சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இது 2வது காரியம். 3வது நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, எப்படி சுவிசேஷம் சொல்லணும் அதை சொல்லி முடிச்சிடறேன். அதில் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எப்படி சுவிசேஷம் சொல்கிறது, அதாவது சுவிசேஷன் சொல்கிறது நற்செய்தி, மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்னு. நம்ம நற்செய்தின்னு சொல்கிறது அது வந்து மாறாதது. எப்படி ரட்சிக்கப்படணுன்றது அந்த சத்தியம் எப்போயும் ஒன்று தான். இங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, சத்தியம் பைபிள் படி சொல்லணும். சரி சொல்லணும். ஆனால் நம்முடைய மெத்தட்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ டாக்டர் பில்லிகிராம் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு வந்து பெரிய குரூசைட் வச்சாங்க. நம்ம அப்படி செய்யணுன்ட்டு இல்லை, அது ஒரு மெத்தடு. சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஸ்ட்ரீட்டில் எவாஞ்சலிசம் பண்ணுவாங்க, தெருவாக போய் மைக்ரோஃபோன் வச்சு பண்ணுவாங்க. இப்போ மச்சா சொன்ன மாதிரி இப்போ அந்த சான்சஸ் இப்போ நம்ம நாட்டில் அவ்வளோவா இல்லை. சில சமயம் என்ன பண்ணாங்க, வீட்டில் பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு மெத்தட் வந்து இதுதான் சரி, மெத்தட் கரெக்ட் மெத்தட்னு சொல்ல கிடையாது, இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, பர்சனல் எவாஞ்சலிசம். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இப்போ ஆட்டோவில் போகும்போது நீங்கள் அவங்க ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
முதலாவது நாங்கள் எப்படி ஆரம்பிப்போன்னா, ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு யுகாண்டான்ற இடத்துக்கு ஊழியத்துக்கு இந்த 4 வருஷமாக போயிட்டுருக்கேன். அதுக்கு எனக்கு கொடுத்த ட்ரைனிங், அது நான் எடுத்த ட்ரைனிங், இதை நாங்கள் அங்கே போய் ட்ரெயின் பண்ணோம். இந்த ட்ரைனிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக ஒரு தெரியாதவங்க ஒருத்தங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ப்ரேயர். வீடு வீடாக சந்திக்க போவாங்க. எப்போயாச்சும் ஒரு மாதத்துக்கு இருக்கோ, மாதத்துக்கு 2 தடவை தெரியாத ஒரு வீட்டுக்கு போய் சந்திக்கும் போது சொல்லுவோம். போன உடனே நாங்கள் இங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் ஜெபம் பண்ணி என்ன ஜெப தேவை இருக்குன்னு ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் கேட்கலாம். உங்களுக்கு தெரியாதவங்க ஒரு ஆட்டோவில் போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்யணுன்னா என்ன செய்யலாம், எதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை இருக்கா அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் பிரதர், இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்குது, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, அல்லது ஒரு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஜெப தேவை இருக்கோ அதை கேட்டுட்டு உடனே அவங்ககிட்ட சார் நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா அவங்களுக்கு சத்தமாக அவங்க அந்த இடத்துல ஜெபிக்கணும். அவங்களுக்கு முன்னாடியே ஜெபித்துட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, அப்போ அவங்க இப்படி உண்மையான ஆண்டவர், இப்படி ஒரு ஜெபம் கேட்குற தெய்வம் இருக்காங்க. சில சமயம் ஆண்டவருக்கு பதில் உடனே கிடைக்கும், சில சமயம் தாமதமாகலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக ஆண்டவர் இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்க ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை திறப்பாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன செய்யணும்னா, உங்களுடைய பர்சனல் டெஸ்டிமனி, உங்களுடைய சாட்சி. இது சுருக்கமாக சொல்லணும். சுருக்கமான சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நேரத்தில் என்ன பண்ணலான்னா, சாட்சின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லணும். ரட்சிப்புக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, ரட்சிப்பு எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிப்புக்கு அப்புறம் இப்போ எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஷார்ட்டாக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க 15 செகண்டில் சொல்லணுமா. 15 செகண்டே அவ்வளவு, 15 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே சொல்லி முடிக்கணுமா. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் முதல்ல நான் ரட்சிக்க இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு சாவுன்னா ரொம்ப பயம். ஏன்னா இறந்தேன்னா எங்கே போவேன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சாங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அது கொடுத்த உடனே இப்போ ஆண்டவர் எனக்கு பாவங்களெல்லாம் மன்னிச்சு இப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இன்னைக்கு இறந்தாலும் பரலோகத்துக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சாட்சி. எவ்வளோ நேரம் ஆச்சு? மேபி ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கு. புரியுதா? அது மாதிரி ஷார்ட்டாக ஒரு டெஸ்டிமனி கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் உண்மையான ஒரு ஸ்டோரி தான் ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் சாட்சி சொல்லி போர் அடிச்சிடாதீங்க அவங்கள. சுருக்கமாக ஒரு சாட்சி. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்க ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கு மேரேஜில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, நான் அந்த மாதிரி இதாக இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்லலாம், எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வருஷம் இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போட்டுருந்தோம், எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அப்புறம் நாங்கள் ஆண்டவர் இடத்தை தேடி ஆண்டவர் இடத்துல எங்கள் வசனத்தை படித்து எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், இப்போ எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குது. புரியுதா? அது மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஆவியானவர் எதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாங்களோ அந்த டெஸ்ட் பண்ணியாக சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். இது ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புஸ்தகம் படித்து ஒரு சயின்ஸ் படித்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், தேவன் நமக்கு பதில் கொடுக்குறான்னு அந்த மக்கள் உணரணும். அதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு ப்ரேயர், ரெண்டாவது டெஸ்ட் பண்ணி, மூணாவது ஆண்டவருடைய சுவிசேஷம். இதுதான் அடுத்து நம்ம சுவிசேஷம் சொல்கிறது. இதுக்கு இப்போ ஒரு ஷீட்டில் இது மட்டும் பண்ணிடுறேன். இதை லாஸ்ட் பார்ட்டு. இப்போ இந்த இதில் சுவிசேஷன் சொல்லும்போது நாங்கள் முதல்ல என்ன செய்வோன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் படம் வரைஞ்சி காமிக்கலாம். கையில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தால் போதும். ஆஃப்ரிக்காவில் இது ரொம்ப ரொம்ப அமேசிங். என்னென்னா, அங்கே பாதி பேருக்கு படிக்க தெரியாது. யுகாண்டாவில், ஆஃப்ரிக்கான்னு ஜென்ரலாக சொல்ல முடியாது. யுகாண்டாவில்
நாங்கள் போகிற கண்ட்ரியில் ஒரு பாதி பேருக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரிந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பேனா நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சீப்பான ஒரு பேனா கொடுத்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கவங்க. அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வந்து ஃபோனில் வச்செல்லாம் மெசேஜ் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் தரையிலேயே எழுதுவோம். ஒரு குச்சி எடுத்து மண்ணில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு. அது ஏன் நல்லதுன்னா, அவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லலாம். அது ரொம்ப ரீப்ரொடியூசபிள். மற்றவங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லலாம்னு நாங்கள் அது மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. நாங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா, ஒரு சின்ன பேப்பர், ஒரு இந்த சின்ன நோட் புக் பேப்பரோ அல்லது ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா எழுதி சொல்லுவோம். இப்போ இது வந்து ஒரு சின்ன பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் முதல்ல ஆரம்பிக்கிறது, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா, பேப்பர் கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? உங்களுக்கு பேப்பர் வேணால் வந்து வாங்கிக்கோங்க. தம்பி ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் கொடு. ஆளுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? வேணும்னா கொஞ்சம் வச்சுருக்காங்க ப்ரோ, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பேனா இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ முதலாவது ஆரம்பிக்கிறது என்னென்னா, இப்படி கேட்போம். ஸோ முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, சாட்சி சொல்லிட்டீங்க. நான் இப்போ வந்து அடுத்து என்ன சொல்வேன்னா, ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்க என்ன சொல்லுவேன், சரி ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிட்டுமான்னு சொல்லுவோம். அதான் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். ஓகே. ஆண்டவர் உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு நான் கொஞ்சம் வரைஞ்சி ஒரு படம் வரைஞ்சி காமிக்கட்டுமாண்ணா? என்ன படமா? சரி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது முதலாவது இது வந்து இந்த முக்கோணம் மாதிரி வரையுது, ட்ரையாங்கிள் வந்து இது வந்து ஆண்டவர். நம்ம பைபிளில் நமக்கு தெரியும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தெரியும். ஆனால் இந்த ஹிந்துஸ் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து இந்த முக்கோணம்னு சொல்லுது, இது ஆண்டவர்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, முதலாவது ஒரு ஆதாம் ஏவாள் என்ற 2 மனுஷங்களை உண்டாக்குனாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு படம் வரைஞ்சி ஆதாம் ஏவாள்னு ஒரு அவங்கள உண்டாக்குனாங்க. ஏன் உண்டாக்குனாங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் தெரியுமா? அவங்க அன்பு கூறுறதுக்காக உண்டாக்குனாங்க, ஐக்கியம் கூறுறதுக்காக உண்டாக்குனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவன், உங்களை படைத்த தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆண்டவர் அந்த உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னாங்க, எல்லா பழத்தையும் சாப்பிடலாம் அந்த தோட்டத்தில், இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இருந்தால் சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க சாப்பிட்டாங்க. கரெக்ட். அவங்கள கேள்வி கேட்கணும், நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சொல்லணும், இடையில அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. வேதாகமத்தில் போட்டுக்க நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் சுயமாக இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது பைபிளில் சொல்லியிருக்கு, பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் இங்கிலீஷில் எழுதுறேன், நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. இப்படி எழுதணும், வெர்டிக்கலாக எழுதணும். ஓகே. பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு பைபிளில் போட்டிருக்கு, இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்பேன், உங்களுக்கு யாராச்சும் பாவம் செய்தவங்க தெரியுமா? யாராச்சும் பாவமே செய்தவங்க தெரியுமான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை அப்படி யாருமே இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்க. அப்போது எல்லா உலகம் ஃபுல்லாக பாவம் வந்துருச்சு. அந்த டைமில் இது வரைக்கும் சொல்லிட்டு, இப்போ முதல்ல இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம், தேவன் உலகத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் 2 மனுஷங்க ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரை உண்டாக்குனாங்க. உண்டாக்கி அவங்களோட ஐக்கியமாக இருக்காக, அன்பாக இருக்காக உண்டாக்குனாங்க. ஆனால் ஒரு கட்டளை கொடுத்தாங்க, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு சொந்த வழியில் போனாங்க. அந்த சொந்தமாக அவங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனது பாவம் என்று சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது பாவம்னு சொல்லியிருக்கு. இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்க. அது வரைக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வேதாகமத்தை எடுத்து அவங்க கையில் கொடுப்பேன். அவங்க ரோமர் 6:23 வசனத்தை எடுத்து அவங்கள படிக்க சொல்லணும். நீங்கள் இதை கொஞ்சம் படிங்கன்னு சொல்லி நான் கையில் பைபிள் எடுத்து, நாங்கள் இதை இந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் நான் எடுத்து கொடுப்பேன். இப்போ நான் பிரதர் லாமேக்கு சுவிசேஷன் சொல்கிறேன், அவங்க கையில் இது கொடுத்து இந்த ரோமர் 6:23 கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். யாராச்சும் தமிழில் படிங்க அந்த வசனம். முதலாவது இருந்ததை வந்து சுவிசேஷம் சொல்லும்போது 2 பகுதியாக பிரிக்கிற அந்த வசனத்தை. முதலாவது
பாவத்தின் சம்பளம் மரணம். 3 வார்த்தை தான் அது. சரியா? பாவம். நம்ம ஆல்ரெடி பாவம்னா என்னன்னு சொல்லிட்டோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுயத்தில் போகிறது பாவம். 2வது பாவத்தின் சம்பளம். சம்பளம்னா எல்லாருக்கும் புரியும், அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. வேலை செஞ்சால் கூலி. பாவத்தினுடைய சம்பளம் என்னது? மரணம். நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, இங்கே டெத் அப்படின்னு எழுதுவேன். மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இப்போ சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னா, அடுத்த ஸ்டெப் இது பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டணும் கீழே. இந்த பாவம் நம்ம தேவனை விட்டு பிரிச்சிருச்சு. இந்த உலகத்தில் நம்ம பாவம் செஞ்சதுனால அதனுடைய சம்பளம் என்னது? மரணம். தேவனை விட்டு பிரிச்சிருச்சு. இப்போ தேவனிடத்தில் நம்ம வர முடியாது. தேவன் பரிசுத்தமானவர். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது? அவங்களோட ஐக்கியம் பண்ண முடியாது. ஆண்டவர் இடத்துல வர முடியாது. ஆண்டவர் இடத்துல கேட்க முடியாது. ஆண்டவர் இடத்துல பேச முடியாது. பாவம் நம்மளை பிரிச்சிருச்சு. இதுதான் இது என்ன, இப்போ குழி மாதிரி ஒரு பெரிய அகலின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பிரதர்? இந்த கேசம். அது அகலின்னு சொல்கிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு இது இருக்குது, சந்திரன் அல்லது மூன் இருக்குது. இந்த சந்திரன் இருக்குது. நான் சந்திரனுக்கு இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் என்னோட அதிகமாக ஜம்ப் பண்ணலாம், ஆனால் உங்களாலையும் ஜம்ப் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறனால யாருமே ஆண்டவர் இடத்துல போக முடியாது. இந்த பாவம் வந்ததுனால என்ன செஞ்சிருச்சு? நம்ம ஆண்டவர்கிட்ட பிரிச்சிருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மரணம்னு இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, சாகுறது மட்டும் இல்லை. நம்முடைய ஆத்மா ஆண்டவரை விட்டு எப்பயும் பிரிஞ்சு இருக்கதான். டெத்தில் ஒரிஜினல் வேர்டு ஆக்சுவலாக கிரீக் வேர்டு செப்பரேஷன். ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு நரகம் என்ற இடத்துல கஷ்டப்பட்டு கூட இருக்கிற இடத்து தான் நம்ம பாவத்தினுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுதான் பேட் நியூஸ், அதுதான் என்ன செய்தி? கெட்ட செய்தி. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தி வச்சுருக்காங்கன்னு 2வது பகுதியை படிக்க சொல்ல. இந்த ரோமர் 6:23 2வது பகுதி படிங்க. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது இட்டர்னல் லைஃப். நான் சுருக்கமாக லைஃப்னு எழுதுங்க. நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்குது? கிஃப்டாக கிடைக்குது. கிஃப்ட்னா என்னது? நம்ம அதுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு காசு கட்ட வேண்டியதில்லை. ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ என்ன செஞ்சாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாங்க. தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷங்களாக வந்தாங்க. பாவம் நிறைந்த உலகத்துக்கு வந்தாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஓகே, இந்த பார்த்தீங்களா அந்த லைன் சிலுவை. இந்த சிலுவை என்ன செஞ்சிச்சு? இந்த பாவத்துக்காக மறிச்சாங்க. அந்த பாவத்தை கேன்சல் பண்ணிச்சு. புரியுதா? அது வழியாக கோடுபட்டால் என்னது? அந்த பாவத்தை தீர்க்கிறது, பாவத்தை நீக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மறிச்சாங்க. இயேசு கிறிஸ்து மறித்து ஒரு சின்ன இங்கே ஒரு அடக்கம் பண்ணப்பட்டு இந்த படம் போட்டு 3ஆம் நாள் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவ முதல்ல இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, சிலுவையில் அரைக்கப்பட்டாங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்டதுனால அவருடைய ரத்தத்தினால அவங்கள பாவங்களை கேன்சல் பண்ணாங்க. 3ஆவது நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்க. இப்போ ராஜாதி ராஜாவாய் ஒரு கிரீடம் மாதிரி இங்கே ஒரு படம். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்காங்க. சரியா? இது 2வது போர்ஷன். இது முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்வேன்னா, இப்போ நீங்கள் நம்முடைய பாவத்தினால ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி இறந்தீங்கன்னா எங்கே போவீங்க? பைபிளில் சொல்லிக்கு உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு தான் போகும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாக உங்களுக்கு ஜீவன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் சொல்வேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆண்டவர்கிட்ட வரணுன்னா ஒரே வழி இந்த சிலுவை, ஒரே வழி இயேசு கிறிஸ்து.
அவர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஆண்டவர் இடத்துல வர முடியும். அப்போ அதுதான் பிரிட்ஜ் மாதிரி. இது வந்து நாங்கள் பிரிட்ஜ் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். பிரிட்ஜ்னா என்ன சொல்லுவாங்க? பாலம், அப்படி தானே? இப்போ இந்த பாதாள குழிக்கு இடையில தள்ளி வர முடியாததற்கு இந்த சிலுவை தான் என்னது? பாலம், பிரிட்ஜ். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். அந்த சிலுவை மூலமாக வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னுடைய பாவத்துக்காக மறிச்சிங்க, என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, நான் என்னுடைய பாவத்தை உங்கள்ட்ட அறிக்கிறேன், நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? கொலாசியர்ஸ் 1:15 நினைக்கிறேன், அதை போட்டுக்கு ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்திலேருந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு அறிக்கையிட்டு அவர் உங்களுடைய பாவத்துக்காக மறிச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு நித்திய ஜீவன் தராங்க. உங்களுடைய இருதயத்தில் வந்து உங்களை வாழ்க்கையை மாற்றுவாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த படம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரும். நீங்கள் பண்ணி இந்த ஒரு வசனம் தான் தேவை. ஆக்சுவலாக நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது இந்த ஒரு வசனம் தான் போதும். அதுலேயே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பற்றி சொல்லி ஈஸியாக நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். சரி, இப்போது மணி 12:13, ஒரு 5-10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? சரி, ஒருத்தங்க சொல்லுங்கள், முதலாவது எது என்ன? ஒருத்தங்க எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் ஒரே டைமில் சொல்லாமல் முதலாவது என்ன சொல்லணும்? இல்லைன்னா வந்து படம் வரைஞ்சி காமிங்க. இல்லைன்னா ட்ரைனிங். பிரதர் வரீங்களா? வாங்க 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 வாங்க, இங்கே வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க, எந்திரிங்க, இங்கே வாங்க, கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க, நாங்கள் 2 பேரும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே தான். நான் இவங்க இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, அதனால் தப்பு பண்ணால் இட்ஸ் ஓகே. ஸோ முதலாவது என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, முதலாவது இதுதான் தேவன். ஓகே, ஆண்டவர். ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மனிதர்களை உண்டாக்குனாங்க. 2 மனுஷங்களும் உண்டாங்க, ஆதாம் ஏவாள்னு உண்டாக்குனாங்க. அவங்க உண்டாக்குன பிறகு தேவன் எதுக்காக உண்டாக்குனாங்க? ஐக்கியப்படுறதுக்காக, ஃபேமிலியை ஒன்றா இருக்கணும், அன்பாக இருக்காக உருவாக்குனாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது என்னது? அது ஒரு பழத்தை மட்டும், ஒரு மரத்தில் இருக்க பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, சரி. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு என்ன பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அதுக்கு பேர் என்ன பேர்? பாவம். அது பேர் பாவம்னு சொல்லி இங்கே எழுதணும். ஓகே, சரியா? ஓகே, குட். சரி, இப்போ அடுத்து ஒருத்தங்க வாங்க, அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பு பண்ணலாம். யார் வரீங்க? இன்னும் இவ்வளோ பயப்படுறீங்க? வாங்க பிரதர், வாங்க, கம் வாங்க. நீங்கள் தான் வாங்க. சரி, இப்போ அவங்க வந்து பாவம் அந்த வரைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போது பாவத்துக்கு அப்புறம் என்ன அடுத்து என்ன ஸ்டெப் சொல்லணும்னு சொல்லுங்கள். இல்லை, முதல்ல அந்த வசனத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்து படிக்க சொல்லணும். அவங்கள படிக்க சொல்லணும். என்ன வசனம்? 6:23 அவங்கள படிக்க சொல்லணும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டுருக்கு, அது வரைக்கும் படிக்க சொல்லணும். ஸோ இது பாவம்னு சொல்லியாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம்னுங்க. நீங்கள் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், எது அவங்களுக்கு புரியுதா அது எழுதுங்க. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம்? மரணம். ஓகே, இப்போ மரணம்னா என்ன செய்யணும்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த உலகத்தில் மட்டும் இருக்க மறிக்கிறதில்ல, சாகிறதில்ல, ஆண்டவர் விட்டு நித்தியம் நம்முடைய ஆத்மா பிரிஞ்சு பாதாளத்தில் நரகத்தில் இருக்கும். அதுதான் மரணம்னு சொல்லுது. சரியா? அது சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணும்? செகண்ட் அந்த வசனம் 2வது பகுதி என்னது? தேவனுடைய கிருபை என்னது? நித்திய ஜீவன். இதுதான் நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? யார் வந்தது உலகத்துக்கு? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து என்ன செஞ்சாங்க? சிலுவையில்
மறித்தாங்க. அப்போ மறிக்கும் போது என்னாச்சு? அந்த பாவத்துக்கு பாவத்தை நீக்கிறதுக்காக வந்தாங்க. சரியா? அப்புறம் அடக்கப்பட்டு உயிர்த்தல். நாங்கள் சத்தமாக பேசுங்க, அவங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்க, எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உயிர் தெழுந்து இப்போ ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ஓகே. அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க வாங்க, பிரதர் வாங்க, நீங்கள் தான் கடைசி பாட்டு, இதுதான் லாஸ்ட் போர்ஷன். வாங்க வாங்க. இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாங்க. இப்போ இவங்க ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. சரி, அவங்க முதல்ல அவங்க சொந்த வழியில் போகாமல் ஆண்டவர் இடத்த வரணும்னா எது மூலம் வரணும்? சிலுவை மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வரணும். அப்போ என்ன செய்யணும்? நீ தான் உண்மையான ஆண்டவர்னு அறிக்கையிடணும். அப்புறம் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கைன்னு, நான் பாவின்னு ஒத்துக்கணும், ஆண்டவர்கிட்ட நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பாவத்தை மன்னிக்க சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி, என்னுடைய இருதயத்தில் வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? மன்னிக்க சொல்லணும். மன்னிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு நித்திய ஜீவன் கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் கடைசியாக தேங்க்ஸ் பாரு. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரே பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், நான் ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களான்னு அவங்ககிட்ட கேட்கணும். அவங்களே டிசிஷன் எடுக்கணும். அசல் வந்து இல்லை, நான் எனக்கு இந்த மதம் மாற்ற இஷ்டம் இல்லை, நான் இப்படி இருந்துக்கிறேன்னு சொல்லுங்கள், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய கடமை வந்து ரட்சிக்கப்படுவதில்லை, ரட்சிக்க வைப்பது நம்முடைய கடமை இல்லை. ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்து பற்றி சுவிசேஷம் சொல்கிறது தான் நம்முடைய கடமை. ரட்சிக்க வைக்கிறது பரிசுத்தாவினவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. அப்போ நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறீங்களா, இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்கணும். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரே பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் பெரிய பாவி, நீங்கள் நீ தான் உண்மையான தெய்வம், என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் தான் சிலுவையில் மரித்தீங்க, உங்களுடைய ரத்தத்தினால தான் என்னுடைய பாவம் மன்னிப்பு, நான் செய்கிற ஒரு நல்ல காரியத்தினாலே நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டு, நான் பெரிய பாவி ஆண்டவரே, என்னுடைய மன்னிங்க, என்னுடைய இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த ப்ரேயர் ரிப்பீட் பண்ணி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? ஸோ ஏதாச்சும் கேள்வி இருக்கா இதுபடி? ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு 4 மணி நேரம் இந்த ட்ரைனிங் பண்ணுவோம். ஏன்னா ப்ராக்டிஸ் ஒருத்தராக கூப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 2 பேராக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது வரும். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சில சமயம் என்ன செய்கிறோன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் தான் தெய்வம்னு நம்புங்கன்னு சொல்லுவோம், அல்லது ஆண்டவர் தான் உங்களுக்கு அன்பு கூறுறாருன்னு சொல்லுவோம். ஒரு பீஸாக சொல்லுவோம். நம்ம ஆண்டவருக்கு ஃபுல்லாக அந்த ஒரு சுவிசேஷம், குட் நியூஸ்ன்னு சொல்லும்போது, இது வந்து இந்த ஒரு வசனத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் எல்லா காரியங்களும், அவர் தான் உண்மையான தெய்வன், அவர் தான் மனுஷங்களை படைத்தாங்க, பாவம் எப்படி உலகத்தில் இருந்துச்சு, பாவத்தினுடைய சம்பளம் என்னது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, அவங்க இப்போ நம்ம ரட்சிக்கப்படனா என்ன செய்யணும், எல்லாம் இந்த ஒரு வசனத்துலேருந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். சரியா? சரி, வேறு யாராச்சும் கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், அல்லது நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, சரி, ப்ரே பண்ணலாமா? நீங்கள் ப்ரே பண்ணி. சரி, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேலையில் மறுபடியும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலையில் நாங்கள் சொல்றதுக்கு வந்து உண்மை நினைவுகளை எங்களை கொடுத்த சுவாய்க்காக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, உடைய பகுதியில் பங்கு பெற வாணிக்கை நல்ல மண்டபம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நாங்கள் சொல்கிறோம். ஒரு நிலையை எங்களுக்கு மாதிரியாக வைத்தீங்க, அதே நேரத்தில் பேருந்து